ஹாய், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஓவன் எதுவும் இல்லாமல் கேஸ் அடுப்பை வச்சு ரவை வச்சு ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு சீனி, 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு பால் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்டு தாண்டி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் போட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லாவே கலந்து விட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கு டென்னில் மாவு ஊற்றி இப்போது 10 மினிட்டு முன்னாடியே கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஒரு 10 மினிட்டு தாண்டி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிறதுக்கு உள்ளாடியே ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு வாட்டர் விட்டு அப்படியே நல்லாவே சுகரை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கேக் ரெடியாக 40 மினிட் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயுமே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கட் பண்ணி சேவ் பண்ணியாச்சுன்னா டேஸ்டியான ரவா கேக் ரெடி.